வணக்கம் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா சிடி யூனிட்டு நம்ம சுசுகி சீரீஸில் வர X100 சாமுராயின்னு போட்டுருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 220 ரூபா. இது வந்து இக்னிட்டர் காயில், பவர்னு ஒரு கம்பெனி. இது பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 260 ரூபா வரும். இது என்னோடய வண்டியில் வந்து பிக்கப் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு, வெட்டி வெட்டி இழுத்துச்சு ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது. அதனால் என்கிட்ட இருந்த மெக்கானிக் சொன்னாங்க, இது காயில் மாற்றி பாருங்கள், இது ரெண்டும் சிடி யூனிட்டும் காயில் வந்துட்டு மாற்றி பார்த்தேன். இது ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மாற்றியும் இப்படி தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் உங்கள் வண்டியில் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இது மாதிரி காயில் வாங்கி மாற்றாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நல்ல எலக்ட்ரீஷியன்கிட்ட போயிட்டு அவங்களே செக் பண்ணி தருவாங்க. அவங்க அங்கேயே உங்களோட எந்த யூனிட் போயிருக்குன்னு கழட்டிட்டு அவங்க ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது வாங்கினது எனக்கு எல்லாமே இது ஒரு 500 ரூபா வந்து லாஸ் தான். இது அப்படியே ஒரு நாள் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு 5 கிலோமீட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது ரெண்டுமே யூஸ் ஆகலை. அதனால் நீங்களும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ எலக்ட்ரீஷியனுக்கு போயிட்டு அங்கே இது மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களே செக் பண்ணிவிட்டு எந்த காயில் போயிருக்கோ, சிடி யூனிட் போயிருந்துச்சுன்னா அதுவும் மாற்றிடுவாங்க, இல்லை இக்னிட்டர் காயில் பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ காம்பைன்ட் இக்னிட்டர் வந்துருச்சு, அது மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த பிராண்டு வந்து அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இல்லை. இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். நன்றி.